ஹலோ கைஸ், நீங்கள் மார்க்கெட்டில் இருந்திருந்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, கமாடிட்டியில் இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, கோல்டு சில்வர் எந்த மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, பொதுவாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறையா யூஸ் பண்ணுவோம். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணி 90% பீப்புள் லாஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த லாஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்த ஒரு வேறு மாதிரியான ஆங்கிளில் பார்த்து அந்த லாஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வரணுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த டெக்னிக்கல் அனலைஸு ஒரு 6 டாப்பிக்கில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் அனலைஸை நீங்கள் பார்க்கும் பொழுது வேறு ஆங்கிளில் பார்க்குறதுக்கு நான் ஒரு உத்தரவாதமே தருவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். உண்மையிலுமே மார்க்கெட்டில் லாஸ் தான் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வருங்காலத்தில் ப்ராஃபிட் பண்ணணும், மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லாதவங்க, அந்த மைண்ட் செட்டு இல்லாதவங்க, நான் லாஸ் ஆகிட்டேன் இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. முழுக்க நான் ஒரு மோட்டிவாக இருக்கிறேன், இதில் என்ன தான் நடக்குது, நான் இதை கற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனலைஸை பற்றி ஒரு 6 டாப்பிக்கில் நான் எடுக்க போகிறேன். இந்த 6 டாப்பிக்கும் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கொடுக்குற டாப்பிக்காக இருக்கும். ஸோ இந்த 6 டாபிக் நான் இப்போ சொல்கிறேன். முதல் டாபிக் வாட் இஸ் டெக்னிக்கல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது. ரெண்டாவது ஒரு டாப்பிக்கு ஏன் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். மூணாவது டாபிக் ஆரம்ப காலத்தில் இது இருந்ததா இல்லையா, இந்த டெக்னிக்கல் அனலைஸ் இந்த மார்க்கெட்லாம் வந்ததுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் இது இருந்ததா இல்லையா அப்படின்றது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் டெக்னிக்கல் அனலைஸை கண்டுபிடித்தார்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் டெக்னிக்கல் அனலைஸை கண்டுபிடிச்சாங்க, ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதிலேருந்து 5வது பாயிண்ட்டு, இந்த டெக்னிக்கல் அனலைஸ் முக்கியமாக லாஸ் தான் பண்ணுறாங்க. இந்த லாஸ்லேருந்து எப்படி கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் எடுக்கிறது அப்படின்ற விஷயம் நான் இதில் சொல்கிறேன். இது ஒரு 5வது விஷயம். 6வது விஷயம் டெக்னிக்கல் அனலைஸு கரெக்டாக யூஸ் பண்ணுறது எப்படி, இது 6வது டாப்பிக்கு. முக்கியமாக இதிலேருந்து மீள்வது எப்படி, இந்த டெக்னிக்கல் அனலைஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறது எப்படி, இந்த 2 டாப்பிக்கும் 6வது டாப்பிக்கு, 5 6வது டாப்பிக்கு. இது வீடியோ எண்டில் வரும். இந்த 2 டாபிக் 5 6 டாபிக் ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இது புரியலன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 4 டாபிக் பார்த்தா தான் இந்த 5வது டாபிக் 6வது டாபிக் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா சத்தியமாக புரியாது. இதுக்கு தயாராகிட்டு மைண்ட் செட்டை வச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா இப்போவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வீடியோ பார்க்க போகலாம். ஏன்னா கற்றுக்கிறவங்க மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட் டாபிக் வாட் இஸ் டெக்னிக்கல் அனலைஸ். இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி தெரியல. ஸோ அந்த வழியை யார்கிட்டாவது நம்ம கேட்குறோம். இப்போது ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு பைபாஸில் போகிறோம், ஒரு 30 கிலோமீட்டர் வரையும் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியல, நிறையா ரோடு பெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எந்த ரோட்டில் போகிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டூலை நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? ஒன்று மேப்பு பயன்படுத்துவோம், இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்போம், இல்லைன்னா அங்கே போர்டு ஏதாவது வச்சுருக்கோம், இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு. ஸோ எப்படியாவது ஒரு டூலை நம்ம பயன்படுத்துவோம்ல, அந்த டூலுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலைஸ். சரிங்களா? அந்த டூலுக்கு பேர் தான் டெக்னிக்கல். அந்த எப்படி அந்த டூலை பயன்படுத்தி டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் அனலைஸ். மொத்தமாக டெக்னிக்கல் அனலைஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை மார்க்கெட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னா,
இப்போ மார்க்கெட்டை வந்து ஒரு பம்போ டம்போ போயிட்டுருக்கு, ஒரு லெவல் வரையும் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் முடிவெடுக்க தயாராக இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜிலேருந்து மார்க்கெட்டு இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு எந்த ஆங்கிளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணி நீ ஒரு டிசிஷன் எடுக்க ஒரு டூல் வேணும்ல. ஸோ அந்த டூலுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலைஸ். சரிங்களா? ஆனால் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. 90% பீப்புள் இதில் லாஸ் தான் பண்ணுறாங்க. இதுதான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது லாஸுக்கு. ஆனால் இந்த லாஸ்லேருந்து ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது ஒரு விதி இருக்குது. ஏன்னா எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த சொல்யூஷனுக்கு வரத்துக்கு பின்னாடி உள்ள பிஹைண்ட் த ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரீசன் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் நம்ம கிடைக்கும். இந்த ரீசன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் டெக்னிக்கல் அனலைஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் அனலைஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு கட்டத்து வரையும் நம்ம ஒரு பக்கம் நிற்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எந்த பக்கமும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைரெக்ஷன், அடுத்த மூவ்மெண்ட்டும் டைரெக்ஷன் இந்த பக்கம் போகிறது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு தான் மார்க்கெட்டில் வந்து அடுத்த டைரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக. ஓகேவா? இப்போது மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் இந்த மார்க்கெட்டை ரன் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து எப்படி எந்த டைரெக்ஷனில் ரன் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இது சுத்தமாக தெரியாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க மைண்ட் செட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் வந்து கை கொடுக்கும். சரிங்களா? அவங்க எந்த ரூட்டில் போகிறாங்களோ அந்த ரூட்டுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைஸு நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம். இப்போது ஒன்றும் இல்லை, மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் டிரைவர்னு வச்சுக்கோங்க, டெக்னிக்கல் அனலைஸ் தான் காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்க்கெட்டு தான் டிரைவரு, டெக்னிக்கல் அனலைஸ் தான் காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. காருக்குள்ளே இருக்கிற டிரைவர் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம அந்த காரு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போது கார் எப்படி போகுதுன்றது இன்னொரு எப்படி போகுதுன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் காருக்குள்ளே யார் ஓட்டுறதுன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவர் மனசில் என்ன நினச்சி எப்படி திருப்ப போகிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கார் எந்த பக்கம் திரும்புதுன்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த காரு தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ். சரிங்களா? காருக்குள்ளே டிரைவர் நம்மளுக்கு தெரியாது, அந்த டிரைவர் தான் மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படியெல்லாம் டைரெக்ஷனில் திரும்ப போகுது, பம்ப் ஆக போதா டம்ப் ஆக போதா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஆரம்ப காலத்தில் இது இருந்ததா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வந்து ஆரம்ப காலத்தில் இல்லைங்க. சரியா? ஆரம்ப காலத்தில் இது இல்லை. எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எப்போ கம்ப்யூட்டர் வர ஆரம்பித்ததோ அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. கம்ப்யூட்டர் வரத்துக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கல் அனலைஸ்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு கேரேஜே அதுக்குள்ளே, அந்த கேஜுக்குள்ளே தான் வந்து ட்ரேடிங் நடக்கும். ஒரு இடத்துல தான் ட்ரேடிங் நடக்கும். அந்த இடத்துக்கு தான் எல்லாருமே போவாங்க. பை அண்ட் செல்லு எல்லாமே அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள், நிறைய ரீட்டைலர் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்பு நிறைய இருந்தது அந்த இடத்துல. ஓகேவா? இது வந்து ஒரு கட்டம் வரையும் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு மார்க்கெட்டை எப்படி ரன் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே சார்ட் பேஸாக கொண்டு வந்தாங்க. சார்ட்டை வந்து கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் முன்னாடி நின்று ஸ்க்ரீனை பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்ததுக்கப்புறமும் டெக்னிக்கல் அனலைஸ்லாம் கண்டுபிடிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்புறம் தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நமக்கு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து இவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கு ரீசனு. சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் ஆரம்ப காலத்தில் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. 2000க்கு அப்புறம் தான் நிறைய டெக்னிக்கல் அனலைஸ் நிறைய வந்தது. ஓகே, இப்போது முக்கியமான பார்ட்டு இந்த 4வதுல தான் சூட்சமமாக அடங்கியிருக்கு. 4வது பாயிண்டில் ஏன் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து கண்டுபிடித்தார்கள். ஆரம்ப காலத்தில் இது இருந்ததா இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஏன் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து கண்டுபிடித்தார்கள், இது ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து கம்ப்யூட்டர் இல்லாத காலகட்டத்துக்கு முன்னாடி வரையும்
ரீட்டெயிலர் வெகுஜன மக்கள் மார்க்கெட்டில் இருந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சரியா? ஆனால் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து ஒரு கட்டம் வரையும் அது சகித்து கொண்டு இருந்தார்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்மளால் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்குறது அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நார்மல் பீப்புள் சாதாரண மக்களுக்கும் ரீட்டைலருக்கும் போகுது. அதையும் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து அது எப்படி அந்த விஷயம் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அந்த விஷயத்தை இன்சர்ட் பண்ணால் அது மூலிமா வந்து அந்த மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் 20% 30% ரீட்டைலர் பணம் சம்பாதிச்சிருந்தாங்க. அப்போது அதையும் நம்ம பக்கம் இழுக்கணும், மேக்ஸிமம் 90% மேலே நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனுக்காக இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து இது எந்த புத்தகத்துலேயும் கிடையாது, எங்கேயுமே இல்லை. இது என்னோடய அனுபவத்துலேருந்து என்னோடய ஓன் அனலைஸ்லேருந்து சொல்கிறேன். இது வந்து தப்பு, இப்படி கிடையாது, இதனால டெக்னிக்கல் அனலைஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இது உண்மை தான், இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொல்கிறது உண்மையாக போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கும், இதனால தான் அப்படின்றது அனுபவத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு அக்யூரசி, ஏதாவது ஒரு விஷயத்தில் அக்யூரசி வந்து நீங்கள் டிசிஷன் வந்து கரெக்டாக அக்யூரஸியாக எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆப்ஷனே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆப்ஷனே இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது அக்யூரசி அதிகமாக வரும். உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா டிசிஷன் எடுக்கிற அக்யூரசி கம்மியாகிடும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஆப்ஷன் கொடுக்காமல் இருந்தால் அக்யூரசி அதிகமாகும். ஆப்ஷன் அதிகமாக கொடுத்தா அக்யூரசி எடுக்கிற டிசிஷன் மேக்கிங் வந்து தப்பாகும். இப்போது ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆன்சரு. இந்த 2 ஆப்ஷனில் 50-50%. அப்போது இந்த 50-50%ல் 50% வந்து நீங்கள் அக்யூரசி 100%க்கு வாய்ப்பு இருக்குது, 50% லாஸ் ஆகுது. ஓகேவா? இதே வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா உங்கள் அக்யூரசி இன்னும் கம்மியாகுது. இது 8 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா உங்கள் அக்யூரசி எந்த அளவுக்கு கம்மியாகுன்னு பார்த்துங்க. இது 30 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா 30 ஆப்ஷனில் 1 தான் கரெக்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா உங்கள் அக்யூரசி அதில் கரெக்டாக இருக்குமா, இல்லை 90%ல் வருமா, இல்லை 10%ல் வருமா உங்கள் அக்யூரசி? அதே ஆப்ஷனு 100க்கு மேலே ஆப்ஷன் கொடுத்தா உங்கள் அக்யூரசி அதில் கம்மியாக வருமா, அதிகமாக வருமா? கம்மியாக சுத்தமாக வராது. புரியுதுங்களா? 0.001 தான் வரும் அக்யூரசி. இப்போ புரியுதுங்களா? மார்க்கெட்டில் டிசிஷனுக்கு எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? மார்க்கெட்டில் ஒரு டிசிஷன் எடுக்க, மார்க்கெட்டை மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்க ஏகப்பட்ட ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ஆப்ஷன் வந்து டெக்னிக்கல் அனலைஸு, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு, பிரேக் அவுட்டு, ஸ்ட்ரீட் டெஸ்ட்டு, ட்ரெண்ட் லைனு, மேக்டி இண்டிகேட்டரு, RSI இண்டிகேட்டரு, மூவிங் ஆவரேஜ், 100 மூவிங்கு, 50 மூவிங்கு, 5 மூவிங்கு, அப்புறம் ஹார்மோனிக் பேட்டர்னு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, கப் அண்ட் பேட்டர்னு, ட்ரையாங்கல் பேட்டர்னு, எவ்வளோ ஆப்ஷனு. இப்போது இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்து வச்சு நீங்கள் டிசிஷன் கரெக்டாக எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? உங்களுக்கு புரியுதா? இதனால தான் வந்து கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேக்கர்ஸு தாம் பக்கம் தான் எல்லா ப்ராஃபிட்டும் குவியணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நிறைய ஆப்ஷனும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ். இப்போ புரியுதுங்களா? ஏன் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் கண்டுபிடித்தார்கள் அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுதான் ரீசன். ஓகேவா? இப்போ 5வது டாபிக் நான் சொல்கிறேன். இதிலேருந்து மீள்வது எப்படி அப்படின்ற 5வது டாபிக்கு. இப்போ 4 டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது முக்கியமான டாபிக். இது எப்படி மீள்றது, சரியா? இப்போ இதுலேருந்து நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து இப்போ இதுலேருந்து வெளில வந்தாலே இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம வெளில வந்துடலாம். அப்போ லாஸ்ட்லேருந்து வெளில வந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இப்போது இதுலேருந்து மீள்றது எப்படி
அப்படின்றது இந்த 5வது டாபிக் ரொம்ப முக்கியமாக. இந்த 4 டாபிக் புரிஞ்சாதான் இந்த 5வது டாபிக் உங்களுக்கு புரியும். இதுலேருந்து மீள்றது எப்படி அப்படின்னா, ஓகே, இப்போ பொதுவாக வந்து இந்த 4 டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுட்டா, ஓகே. இப்போது நான் பொதுவாக சொன்னேன் பாருங்கள், 90% பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேக்கர்ஸ் கையில் எல்லா காசும் எல்லா ப்ராஃபிட்டும் போகிறதுக்கு உருவாக்கப்பட்ட பல ஆப்ஷன் தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸ். சரிங்களா? நான் டெக்னிக்கல் அனலைஸ்ன்னு சொல்கிறது இண்டிகேட்டரும் சேர்த்து தான் சொல்கிறேன், பேட்டர்னும் எப்படின்னு சொல்கிற பேட்டர்ன் மேலே இல்லை ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒரு கலெக்டிவ்லேயே ஒரு நேம் இருக்கும்ல, அந்த நேமுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ இந்த 90% பீப்புள் வந்து எப்போவுமே ஒரே டைரெக்ஷனில் தான் போவாங்க. இது மிகப்பெரிய உளவியல். இந்த மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் பொலிட்டிக்கல்லேருந்து மார்க்கெட்டில் இருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அக்ரிகல்ச்சர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நான் சொல்கிறேன், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் இருந்துக்குங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரே லைனில் தான் போவாங்க. ஓகேவா? அந்த ஒரே லைனில் போகிறவங்க எப்போவுமே ஃபெயில்டு தான் ஆவாங்க, ப்ராஃபிட் ஆக முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ வேர்ல்டில் பணக்காரர்கள் லிஸ்ட்டு வந்து ஏன் ரொம்ப 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 லீஸ்ட்டு % கம்மியாக இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பணக்காரர்கள் எப்போவுமே இந்த 90% பீப்புளுக்கு மேலே இருக்கிறவங்க மத்தியில் யோசிக்க மாட்டாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் யோசிப்பாங்க. அப்போது அதே மெத்தடு, சேம் ஃபார்முலா இந்த மார்க்கெட்லேயும் இருக்கும். இந்த மார்க்கெட்லேயும் அதே மைண்ட் செட்டில் தான் எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், எல்லாமே அப்ளை பண்ணணும். டெக்னிக்கல்லையும் அது தான் அப்ளை பண்ணணும், ஃபண்டமெண்டல்லையும் அது தான் அப்ளை பண்ணணும், மார்க்கெட்டை பார்க்குற விதத்துலையும் அப்படி தான் அதுதான் அப்ளை பண்ணணும், நியூஸ் கேட்குறீங்களா அதுலேயும் அது தான் அப்ளை பண்ணணும். அதாவது எந்த ஒரு விஷயம், இப்போது பொதுவாக நியூஸை வச்சு சொல்கிறேன். இப்போ நியூஸ் வந்து ஒரு நியூஸு, இப்போ வார் வருது, வாரனால் வந்து மார்க்கெட்டை ரொம்ப கீழே போகுது அப்படின்ற ஒரு நியூஸு. இப்போ அந்த நியூஸில் எல்லாம் பேனிக் ஆகுறாங்க. இப்போ 90% பீப்புள் அந்த நியூஸை நம்பி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அந்த ஆக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து செல் பண்ணாங்கன்னா அது மூலிமா இவங்க பை பண்ணுவாங்க. யார்? மார்க்கெட் மேக்கர்ஸ், வேல்ஸு, பணக்காரர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, அதில் பை பண்ணுவாங்க. அப்போது அவங்க அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக எடுக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது நமக்கு புரியுதா? எப்போவுமே எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, 90%க்கு மேலே பீப்புள் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் போவாங்க. அந்த டைரெக்ஷன் எப்போவுமே ஒரு தப்பான டைரெக்ஷனாக தான் இருக்கும், ஃபெயில்டு தான் ஆகும், லாஸ் தான் ஆகும். ஏன்னா அந்த 90% பீப்புள் மைண்ட் செட் வந்து பணக்காரர்கள் மேலே யோசிக்க மாட்டாங்க. அவங்கள எல்லாருமே வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வச்சு கழுத்து இருக்குதுன்றதுல அது இதுதான். ஓகேவா? நம்ம வச்சு எல்லாருமே ஒரே டைரெக்ஷனில் கொண்டு போவாங்க. இது வந்து இந்த டெக்னிக்கல் அனலைஸில் வந்து பல சூட்சமாக உட்காந்துருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இதுதான் அமையும். சரியா? இதிலிருந்து மீள்றது எப்படின்னா, இந்த 90% பீப்புள் எந்த டைரெக்ஷனில் போகிறாங்களோ அதுக்கு அகெயின்ஸ்ட் டைரெக்ஷனில் நம்ம போகிறது தான் மீள்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இந்த மீண்டுட்டாலே லாஸ்லேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அப்போது லாஸுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஆப்போசிட் ஸ்டேஜ் என்ன, ப்ராஃபிட்டு தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அணுகுனீங்கன்னா, நியூஸு, டெக்னிக்கல் அனலைஸு, ஃபண்டமெண்டலு, மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேறு மாதிரி யோசிக்க தோணும். சரிங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கான சொல்யூஷனை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து மீள்வது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, இப்போது டெக்னிக்கல் அனலைஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறது எப்படி, 6வது பாயிண்ட்டு. டெக்னிக்கல் அனலைஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறது எப்படி? சிம்பிள். மறுபடியும் அதே தான். 90% பீப்புள் எந்த டைரெக்ஷனில் போகிறாங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக டைரெக்ஷனில் நம்ம போகணும். ஸோ இந்த மெத்தடில், இந்த ஃபார்முலாவில் நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வச்சு டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு முழு
டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு ஒரு பெரிய பாடமே எடுத்துட்டேன். இந்த பாடத்தில் இந்த ஒரு நாலேஜில் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மார்க்கெட்டை பார்ப்பீங்க. அதுலேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வேறு கோணத்தில் டிசிஷன் எடுக்க உங்களுக்கு உதவி பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு பெரிய மார்க்கெட்டோட எழுதப்படாத விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய பல வருஷம் அனுபவத்துலேருந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப அதுவும் இன்னும் ஹிடன் சீக்ரெட்டு லைவில் சொல்கிறேன். எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் மார்க்கெட் மேக்ஸ் திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இனிமேல் இந்த சேனலே வந்து ஒரு சைக்காலஜி பேஸ் பண்ணி முழுக்க சைக்காலஜி பேஸ் பண்ணியான உளவியல் ரீதியாக ஒரு எப்படி மார்க்கெட்டில் வந்து மக்களை வந்து பைத்தியமாகறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நான் எல்லா டாப்பிக்கிலும் உடச்சி சொல்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, ஏதாவது மார்க்கெட்டில் கற்றுக்கணும், நான் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ரொம்ப உதவும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.